எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, உடற்தளர்வு பயிற்சி நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த பயிற்சிய முடிச்சோனே கன்டின்யூ பண்ணி இப்போ செய்யக்கூடிய இந்த பயிற்சியை நம்ம வந்து பண்ணணும். இது வந்து மூச்சு பயிற்சி. கையையும் காலையும் அசைச்சு செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி. சரி, இது வந்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியில் இந்த பிராணன்னு சொல்லுவாங்க. காற்றுல கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி தான் ஒரு மனிதனை வந்துட்டு தெம்பா வச்சுக்கிறதும், வியாதியை கொண்டு போகிறதும், வியாதிகளை குணப்படுத்துறதும். இந்த பிராணசக்தியை நம்ம உடம்புக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது இந்த பயிற்சி. சரிங்களா? சரி, நம்ம பயிற்சிக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ நாம் அதே மாதிரி நேராக நின்றுக்கணும். சமநிலை நிற்கிறோம். அப்படியே காலை வி ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இந்த அளவில் நம்ம வந்து நின்றுக்கணும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பயிற்சி, 6 பயிற்சி. அந்த 6 பயிற்சியில் முதற் பயிற்சி இப்போ வந்துட்டு நிற்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த கையை மேலே தூக்கணும், கீழே இறக்கணும், அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு பயிற்சி. ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். மூச்சோட பண்ணணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். இப்போ இதில் பாருங்கள், உடம்பை டைட் பண்ணக்கூடாது, மூச்சை வந்து நிப்பாட்டக்கூடாது. இது முதல் பயிற்சி. இந்த மாதிரி செய்யணும். அதாவது ஒரு உலக்கை நம்ம இடிப்பாங்க, உலக்கை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்குவாங்க, பொத்துன்னு கீழே போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சியை வந்து செய்யணும். மூச்சு இழுக்கணும், விடுறப்ப டக்குன்னு விடணும். அப்படி வந்து செய்யணும். கையை நல்லா ரெக்க மாதிரி வச்சுக்கணும், நல்லா தளர்வாக வச்சுக்கணும். எக்காரணம் டைட் பண்ணக்கூடாது. உடம்பு லூஸாக வச்சு ஃப்ரீயாக வச்சு பண்ணணும். கையெல்லாம் வலிக்கும். இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா கையெல்லாம் வலிக்கும். இந்த காற்று உள்ளே போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேரம் ஒரு மாதிரி வந்துட்டு மயக்க வர மாதிரிலாம் இருக்கும். ஒன்றும் யாரும் பயப்படாதீங்க. உடம்புக்கு வந்து ஆற்றல் வந்து ஏறுது, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். முதல் பயிற்சி. மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விடுறோம், கையை இப்படி தூக்கிட்டு அப்படியே அரைக்கணும். அப்படியே ஃப்ரீயாக நல்லா காற்றுல கையை விட்டு பண்ணணும். ஒரு 21 வாட்டி பண்ணலாம். இல்லை முடியலை 10 வாட்டி தான் பண்ண முடியும்னா பரவாயில்ல. மொதல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 10 வாட்டி செஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு மேலே யாரும் பண்ண வேணாம். போ நீங்கள் வந்து கணக்கே இல்லை, எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பயிற்சி. இப்போ ரெண்டாவது பயிற்சி பாருங்கள். கையை எப்படி சைடில் தூக்கணும். சரியா? அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கும், அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுவீங்க. யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. சரியா? ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து. செஞ்சு பாருங்கள். சரியா? இது ரெண்டாவது பயிற்சி. ஃபஸ்ட்டு பயிற்சி இப்படி கை தூக்கணும், அப்படியே இறக்கணும். ரெண்டாவது பயிற்சி என்ன பண்ணணும், இப்படி கை தூக்கணும், இப்படி இறக்கணும். இது ஒரு 10. நடுவில் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா தாராளமாக நின்றுக்கலாம். சரிங்களா? அப்புறம் போக ரெஸ்ட் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸ்டெமினா கூடிடுச்சு அப்படின்னா போக நீங்கள் வந்து பயிற்சியோட நேரத்தை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ மூணாவது பயிற்சி பாருங்கள். அப்படியே நம்ம இப்படி தூக்கணுமா, இதே கையை வந்து என்ன பண்ணணும், உடம்பை திருப்பி இப்படி தூக்கணும், கஷ்டம் மாதிரி. அப்படியே மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இந்த பாருங்க, அந்த கால் லேசாக அப்படி திருப்பேன். மூச்சு இழுத்துட்டேன், மூச்சை விட்டுட்டு இந்த பக்கம் மூச்சு இழுத்துட்டேன், மூச்சை விட்டுட்டு. இது மூணாவது பயிற்சி. மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அப்படி. இது மூணாவது பயிற்சி. இப்போ நாலாவது பயிற்சி பாருங்கள். கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி இருக்கணும். மூச்சு நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, ஏதாவது வியாதி இருந்தாலும் குணமாயிடும். நிற்கிறோமா? மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். அப்படி போகிறப்ப மூச்சு இழுக்கணும், வரப்போ மூச்சு விடணும். இது நான்காவது பயிற்சி. இதிலே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க நீங்கள், ரொம்ப மூச்சு வாங்க. இருந்தாலும் நம்ம அடுத்த பயிற்சி பாருங்கள். இப்போ காலுக்கான ஒரு பயிற்சி. நிற்கிறோமா? இந்த கால் அப்படி உள்ளே வச்சுக்கணும், இந்த கையை அப்படி நீட்டிக்கணும். கால் போகிறப்ப அப்படி மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். சரியா? நிற்கிறோம். அப்படி கிராஸாக நின்றுக்கங்க. தூக்க முடியலைன்னா பரவாயில்ல, சும்மா அப்படி அசைச்சா கூட போதும். சரியா? தொட முடிஞ்சு அப்படின்னா தொட ட்ரை பண்ணுங்க. நிற்கிறோமா? மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடும். போகிறப்ப மூச்சு இழுக்கிறேன்,
அப்படியே காலை மாற்றி இந்த காலில் ஒரு 10 வாட்டி செய்யணும். நிற்கிறோம், மூச்சு எடுத்துக்கிறேன், மூச்சு விடுறேன். யாரும் இந்த செவர் இருந்தால் பிடிச்சி கூட நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து செய்யலாம். தடுமாறி எதுவும் கீழே எதுவும் விழுந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த 5 பயிற்சி முடிஞ்சா, இப்போ 6வது பயிற்சி பாருங்கள், இடுப்போட செய்கிறது. இடுப்புக்கான பயிற்சி வந்துட்டு அப்படியே பின்னாடி மூச்சு இழுத்துக்கிட்டே போகணும். விடுறப்ப அப்படியே மூச்சு விட்டுறணும், சரிங்களா? குனிஞ்சு வந்து காலை வந்து தொடணும். எந்திரிக்கிறப்ப மூச்சு இழுக்கணும். அப்படி மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன். அப்படி போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 6 பயிற்சி தான். 1 இப்படி மூச்சை இழுத்தோம், மூச்சை விட்டோம். 1 2வது இப்படி மூச்சை இழுத்தோம், இப்படி மூச்சை விட்டோம். இப்போ 3வது இப்படி மூச்சை இழுத்தோம், இப்படி விட்டோம், 2 பக்கம். 4வது பயிற்சி என்ன பண்ணோம், இப்படி மூச்சு இழுத்தோம், இப்படி விட்டோம். 5வது பயிற்சி என்ன பண்ணோம், காலை உள்ளே வச்சுட்டு மூச்சு இழுத்தோம், மூச்சை விட்டோம். 6வது பயிற்சி கீழே குனிஞ்சு தரையை தொடுறது, அந்த மாதிரி, சரிங்களா? இந்த 6 பயிற்சி வந்துட்டு போதும். இப்போ இந்த 6 பயிற்சி செஞ்சோன்னா பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1ல் சொன்னது உடற்தளர்வு பயிற்சி, சரிங்களா? ஜாயிண்ட்டுக்கு நம்ம சுற்றி உடம்ப வந்து வார்மிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணது இந்த மூச்சு பயிற்சி. இது செய்கிறப்பே நல்லா புஷ்ஷுன்னு உங்களுக்கு வேர்த்துடும், அவ்வளோ ஹீட் ஆகும் உடம்பு வந்துட்டு. ஏன்னா இந்த அந்த ஆற்றல் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே வந்து போகும். ஆனால் உடம்பு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி வந்து பண்ணலாம். உடற்பயிற்சி வந்து அடுத்த காணொளியில் வந்து தரேன். நல்லது, நன்றி.